Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் மேக் பண்ண பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் 2 நாட்களாக உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் 2 நாளா உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. இங்க பாருங்க, 2 நாட்களாக பாஸ்ட்லயே தொடங்கியாச்சு. ஆனா அது எப்போன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்போ 2 நாட்களாக உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். இப்பவும் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே, அப்போ பாஸ்ட்ல எப்போ தொடங்குச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து இப்பவும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி பாஸ்ட்ல நடந்தது அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி 2 நாட்களாக, 2 மணி நேரமாக, 2 மணியிலிருந்து இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அது அப்ப தொடங்கி இப்போ வரைக்கும். அடுத்து 5 வருஷமாக இப்பவும் சொல்லலாம். ஓகே, அந்த வருஷங்கள், அடுத்து மாதங்கள், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் 2 நாட்களாக உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்னன்னா have been இல்லனா has been யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால இங்க have been தான் யூஸ் பண்ணுவோம். have been. அடுத்து என்னன்னா verb. verb வந்துச்சுன்னா அது ing ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 2 நாட்களாக உடம்பு சரியில்லாம இருந்தேன். அப்போ தன்னுடைய நிலையை சொல்றேன், தான் எப்படி இருந்தேன் அப்படின்னு. அப்ப இது வந்து உடம்பு சரியில்லாதது verb கிடையாது. சரியா? தன்னுடைய நிலையை சொல்றது. அப்போ sick. அத அப்படியே எழுதணும். ஓகே, verb மெயின் verb வந்தாதான் verb கூட ing சேர்த்து பேசுவோம். ஏன்னா present perfect continuous tense. continuous அப்படினாலே verb கூட ing சேர்த்துருவோம். சரியா? அப்ப இது வந்து verb கிடையாது. சரியா? உடம்பு சரியில்லாத மென்ஷன் பண்றோம், sick. அடுத்து என்ன வரணும்? இங்க பாருங்க, 2 நாட்களாக, அந்த 2 நாட்களாக ஆக அப்படின்னு வரனால for போட்டு அடுத்து 2 days. ஓகே, அடுத்து இது 2 மாதங்களாக அப்படின்னா 2 months. for 2 months அப்படின்னு சொல்லணும். அது இது 2 வருடங்களாக அப்படின்னா for 2 years. ஓகே, அப்படி நான் 2 நாட்களாக உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் அப்படின்னா I have been sick for 2 days. ஓகே, I have been sick for 2 days. நெக்ஸ்ட், நேற்றிலிருந்து நல்ல மழையாக இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, நேற்றிலிருந்து நல்ல மழையா இருக்கு, இல்ல நேற்றிலிருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்படியும் சொல்லலாம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்ல மழையா இருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, அப்படி சொல்லலாம். எப்படி சொல்றது பாருங்க, இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? நேற்றிலிருந்து. நேற்றிலிருந்து இப்பவும் மழை வந்து ஸ்டாப் ஆகல, இப்பவும் அது பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஓகே, அப்போ பாஸ்ட்ல வந்து அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன? இதேதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும் பாருங்க, நேற்றிலிருந்து நல்ல மழையா இருக்கு. அப்போ மழையை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் என்ன எடுக்கணும்னா இட். ஓகே, மழையை பற்றி நம்ம சொல்லும் போது சப்ஜெக்ட் என்ன? இட். அடுத்து இட் வந்தாச்சுன்னா இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? have been யூஸ் பண்ணணுமா, has been யூஸ் பண்ணணுமா? has been தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் he, she, it. ஓகே, he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன், ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா இங்க வந்து has been யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ, ஐனால ஒருத்தங்களை தான் நம்மளதான் மென்ஷன் பண்றது. ஆனா ஐ வந்தா நம்ம have been தான் யூஸ் பண்ணுவோம். I, you, we, they. அடுத்து plural nouns வந்துச்சுன்னா நம்ம have been யூஸ் பண்ணுவோம். அப்போ it has been. அடுத்து மழை, நல்ல மழையா இருக்கு, அப்போ verb வந்திருக்கு. ஓகே, மழை தான் verb. அப்ப இத வந்து ing ஃபார்ம்ல எழுதுவோம். எப்படி? raining. அடுத்து raining, மழை, எப்படி? நல்ல மழையா இருக்கு, அப்போ heavy.
ஓகே, ஹெவிலி நல்ல மழையா இருக்கு அப்படின்னா கடினமான மழை அப்படின்னு சொல்லும்போது ரைனிங் ஹெவிலி. அடுத்து என்ன, நேற்றிலிருந்து. அப்ப அந்த லிருந்து, நேற்றிலிருந்து அதுக்கு என்ன போடுவோம், சின்ஸ். லிருந்து அதுக்கு சின்ஸ். நாட்களாக, ஆக அப்படின்னு வரும்போது ஃபார் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப லிருந்து சின்ஸ் போட்டு, நேற்றுக்கு அப்படின்னா எஸ்டர்டே. ஓகே, அப்போ நேற்றிலிருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நேற்றிலிருந்து நல்ல மழையா இருக்கு, இந்த மாதிரி சொல்லும்போது it has been raining heavily since yesterday. Okay, it has been raining heavily since yesterday. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்க 5 நிமிடத்தில் இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அங்க 5 நிமிடத்துல இருப்பேன், 5 மினிட்ஸ்ல இருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது பாருங்க, 5 நிமிடத்தில் இருப்பேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். ஓகே, 5 நிமிடத்தில் இருப்பேன், இனிமேல் தான் இருக்க போறேன். அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எழுதலாம். எப்படி எழுதுறது பாருங்க, நான் சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம வில் சேர்த்து பேசுவோம் தானே. வில் அடுத்து என்னன்னா மெயின் வெர்ப் வரும். ஆனா இங்க என்ன வெர்ப் வந்திருக்கா, இல்ல. நான் அங்க 5 நிமிடத்தில் இருப்பேன். தன்னுடைய நிலை சொல்ற, நான் எப்ப இருப்பேன் அப்படின்னு, எப்ப இருப்பேன், எப்படி இருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம அங்க வந்து என்னது மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பி வெர்ப் வந்து ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால நம்ம வில் பி சேர்த்துப்போம். ஓகே, தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க பி வெர்ப் சேர்ப்போம். அதுக்கு ஃபியூச்சருக்கு வில் பி யூஸ் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான். ஓகே, வில் பி. அடுத்து என்ன, அங்க, அங்கேனா த. அடுத்து 5 நிமிடத்தில். அப்போ அந்த நிமிஷம் நம்ம மினிட்ஸ் நம்ம சொல்லும் போது இன் யூஸ் பண்ணணும். இன் போட்டு அடுத்து 5 மினிட்ஸ். ஓகே, அப்போ நான் அங்க 5 நிமிடத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது I will be there in 5 minutes. ஓகே, I will be there in 5 minutes. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ எப்பவும் சரியான நேரத்துக்கு வருவா. எப்பவுமே அவ வந்து எப்பவுமே சரியான நேரத்துக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி சொல்லலாம், சிம்பிள் பிரசன்ட் படி சொல்லலாம். எப்பவுமே அந்த செயல் வந்து கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்றது, சரியான நேரத்துக்கு அவ வந்துருவா அப்படின்னு. அப்ப இத வந்து எப்போ அந்த செயல் வந்து கரெக்டா நடக்கும், எப்பவும் நடக்கும், அடிக்கடி நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அத சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப பாருங்க, அவள், அவள்னா she சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும், வெர்ப். இல்ல சப்ஜெக்ட் she வந்திருக்கனால வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ நம்ம ஆட் பண்ணுவோம் தானே. இல்ல வெர்ப் எது, எப்பவும் சரியான நேரத்துக்கு வருவாள். ஓகே, வருவாள் அப்படின்னு ஃபியூச்சர் நம்ம மெயின் பண்ணி சொன்னாலும் அது கூட பாருங்க எப்பவும் அப்படின்னு வந்திருக்கு. அந்த எப்பவும், அடிக்கடி, அப்படி வழக்கமா நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அத சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அது சிம்பிள் பிரசன்ட்ல வரும். அப்ப என்ன, எப்பவும் வருவா அப்படின்னு சொல்லும் போது வருவாள், வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். கூட என்ன சேர்க்கணும், எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். ஏன்னா வெர்பு she வந்திருக்கு. இல்ல வந்து என்ன, எஸ் தான் சேர்க்கணும், லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ எஸ் சேர்த்தா போதும். ஓகே, கம்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த எப்பவும் அப்படின்னு இருக்குல்ல, ஆல்வேஸ். எப்பவும்னா ஆல்வேஸ், அத அதுக்கு முன்னாடி எழுதிடலாம். ஓகே, she always comes. அடுத்து என்ன, சரியான நேரத்திற்கு, சரியான நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஆன் டைம். சரியான நேரத்துக்குன்னா ஆன் டைம். அப்போ அவ எப்போ சரியான நேரத்துக்கு வருவா அப்படின்னா she always comes on time. ஓகே, she always comes on time. நெக்ஸ்ட், நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தைக்கு போவேன். பாருங்க, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தைக்கு போவேன் அப்படின்னு. இது என்ன, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இத வந்து என்ன, சிம்பிள் பிரசன்ட் சொல்லலாம். அந்த போவே ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் ஒரு விஷயம் என்ன, ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலரா நடக்குது, அப்ப அது என்ன, சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரும். வெர்ப் என்ன, சந்தைக்கு போவேன், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கோ. இங்க வந்து வெர்ப் கூட எஸ் ஐஎஸ் சேர்ப்போமா, சேர்க்க மாட்டோம். ஏன்னா
சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ வந்தா வெர்பு கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம். சரியா? ஐ கோ, அடுத்து எங்க போவேன்? சந்தைக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். இக்கு, சந்தைக்கு இக்கு. ஓகே, அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால டு போட்டு the market. ஓகே, நான் வந்து சந்தைக்கு போவேன். I go to the market. எப்போ? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா every other day. every other day. ஓகே, அப்போ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தைக்கு போவேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I go to the market every other day. I go to the market every other day. ஓகே, நெக்ஸ்ட், நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன், நான் வந்து சென்னைக்கு வருவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது? அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்ப இத வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிடலாம். ஓகே, அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் இந்த செயல் நடக்கும். அப்ப என்ன? ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிடுவோம். அப்ப பாருங்க, நான்னா சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன? ஃபியூச்சருக்கு என்ன போடுவோம்? வில் போடுவோம் தானே? வில். அடுத்து என்ன? வருவேன். வரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அது அப்படியே எழுதுவோம். ஓகே, அடுத்து என்ன? அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். இது எப்படி சொல்லலாம்? the week after next. the week after next. ஓகே, அப்போ நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னா I will come the week after next. I will come the week after next. இது நான் அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னு சொன்னா நான் அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னா I will come next week. ஓகே, then ஒண்ணு போடக்கூடாது. I will come next week. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வருவேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பாருங்க, வருவேன் ஃபியூச்சர் தானே, அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? வில் போடணும். வருவேன் இனிமேல் தான் வரக்கூடிய செயல் நடக்கும். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். I will come, நான் வருவேன். எப்போ? அடுத்த வருடத்துக்கு அடுத்த வருடம், அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம். அப்ப எப்படி எழுதணும்? the year after next. ஓகே, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அப்படின்னா the year after next. ஓகே, அப்போ I will come the year after next அப்படின்னா நான் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வருவேன் அப்படி. அடுத்து பாருங்க, நான் அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் போவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் போவேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? போவேன் இனிமேல் தான் நடக்க போகுது. அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம். ஓகே, அப்ப என்ன? நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? வில் போட்டு போவேன். verb. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. I will go அப்படின்னா நான் போவேன். எப்போ? அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம். அப்ப இது எப்படி எழுதணும்? இங்க the year after next போட்டோமா? இங்க வந்து the month. the month after next. ஓகே, இங்க year, இங்க month, வேற எல்லாமே சேம் தான். அப்போ அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம்னா the month after next. நெக்ஸ்ட் பாருங்க, நான் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம், முந்தைய வாரம், முந்தின வாரம் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வாக்குல. அப்போ முந்தின வாரம் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? வந்தேன். என்னது? கடந்த காலம், பாஸ்ட், முடிஞ்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப என்ன? வெர்ப் வரும். அந்த வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் கேம். I came, நான் வந்தேன். ஓகே, எப்போ? போன வாரத்திற்கு முந்தைய வாரம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது என்ன? ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம். அடுத்த மாதத்திற்கு அடுத்த மாதம். அப்போ என்ன? the month after next போட்டோம். இங்க எப்படி போடணும்? போன வாரத்துக்கு முந்தைய வாரம் அப்படின்னா the week. இங்க என்ன? ஆஃப்டருக்கு பதில் பிஃபோர். அடுத்து நெக்ஸ்ட்க்கு பதில் லாஸ்ட். ஓகே, அப்போ
the week before last அப்படின்னா போன வாரத்துக்கு முந்தைய வாரம். நான் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்தேன் அப்படின்னா I came the week before last. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, போன மாசத்துக்கு முந்தைய மாசம். நம்ம சொல்றோம்ல போன மாசத்துக்கு முந்தைய மாசம் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? The month before last. Okay, the month before last அப்படின்னா போன மாசத்துக்கு முந்தைய மாசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நாளை மறுநாள். இது எப்படி சொல்றது? நாளைக்கு மறுநாள் அப்படின்னு. The day after tomorrow. Okay, the day after tomorrow. The day after tomorrow அப்படின்னா நாளை மறுநாள். அடுத்து நேற்று முன்தினோ முந்தா நேற்று. முந்தா நேற்றுன்னு சொல்லுவோம். மேக்சிமம் நம்ம முந்தா நேற்று அப்படின்னு சொல்லுவோம். முந்தா நேற்று, நேற்று முன்தினோ, நேற்று முந்தைய நாள், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது the day before yesterday. The day before yesterday. Okay, the day before yesterday அப்படின்னா நேற்று முன்தினம், முந்தா நேற்று அப்படின்னு சொல்றது. அடுத்து நேரத்துக்கு சாப்பிட்டு. நம்ம சொல்லுவோம்ல சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, நேரத்துக்கு சாப்பிட்டு அப்படின்னு. அது எப்படி சொல்றது? சாப்பிடு. முதல்ல verb எழுதுறோம். இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ verb எழுதுறோம். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு வீட்டுக்கு வா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல அதுதான். அப்ப நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது on time. அப்போ eat on time அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடு. அதுக்கப்புறம் நேரத்துக்கு வந்து சேர். நம்ம சொல்லுவோம்ல நேரத்துக்கு வந்து சேர், சரியான நேரத்துக்கு வந்து சேர் அப்படின்னு. அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். வந்து சேர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அரை. வந்து சேர் அப்படின்னா அரை. அடுத்து நேரத்திற்கு அப்படின்னா on time. ஓகே, அரை on time அப்படின்னா நேரத்துக்கு வந்து சேர். நெக்ஸ்ட் பாருங்க, போன வருடத்திற்கு முந்தைய வருடம். இங்க வந்து என்ன? போன மாசத்துக்கு முந்தைய மாசம், இங்க போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.